சின்ன ஜபத்தை எடுத்து நம்ம இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்து அப்பா யோபினுடைய சரித்திரத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக கோடானு கோடி நன்றி தகப்பனே. யோபில் மிக ஆழமான அர்த்தங்கள், மிக ஆழமான விஷயங்கள் இருக்கின்றன தகப்பனே. என்னை மறைத்து ஆவியானவர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு எது போய் சேர வேண்டுமோ அதை நீர் கொண்டு போய் சேர்க்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த எல்லா ஜபத்தையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, எல்லாரும் யோபினுடைய சரித்திரத்தை படிச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில். ஆனாலும் இந்த கிளாஸுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசிட்டாக, ஒரு முன் ஏற்பாடாக மறுபடியும் படிக்க சொல்லியிருந்தேன். படிச்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். படிக்கலை அப்படின்னா இன்றைக்கி கொடுக்குற வசனங்களையாவது நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறது யோபினுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். முதல் 5 வசனங்களில் அங்கேருந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போவோம். நானே வேதத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. யோபுடைய சரித்திரம், அதிகாரம் 1. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். 5 வசனங்கள் படிச்சிருக்கேன். 5 வசனங்கள் ரொம்ப மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இதில் என்ன இருக்குது பெருசாக படிக்கிறதுக்கு அப்படின்னு தோணும். இந்த 5 வசனங்கள்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதில்ல. முழு யோபுனுடைய புஸ்தகமும் யோபு யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யோபு யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யோபு புத்தகத்தினோட ஒரு மேலோட்ட செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரவம் அவசியம், ஆனால் அது தற்காலிகமானது அப்படிங்கிற செய்தி தான் யோபுனுடைய ஓவரால் ஒரு யோபுனுடைய செய்தியை ஒரு 4 வார்த்தைகளுக்குள்ள சொல்லணும் அப்படின்னா, உபத்திரவம் அவசியம் ஆனால் தற்காலிகமானது, அவ்வளோதான். ஓகே, இதுதான் யோபுனுடைய முழு புக்கில் இருக்கிற செய்தி. ஒரு அது ஒரு கேப்சூல் மாதிரி சொல்லணும்னா அதுதான். ஓகே, அடுத்த செய்தி, நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் தேவை. யோபு 9:33 பார்த்தீங்கன்னா, என்னுடைய தலையில் கை வச்சு அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு மத்தியஸ்தர் இல்லாமல் இருக்கிறாரே அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பை பார்க்குறோம். அந்த அங்கலாய்ப்பை நம்ம இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அது நிறைவேறுகிறதையும் பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 2:5 மற்றும் எபிரேயர் 8:6 பார்த்தோம்னா மத்தியஸ்தராக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது, பிறரை குற்றப்படுத்த நாம் யார்? அதாவது ரோமர் 2:1 எடுத்து படித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அவனை குற்றப்படுத்தி இன்னொருத்தனுடைய ஊழியக்காரனை குற்றப்படுத்துக்கு நீ யார் அப்படின்னு கேட்பாரு. ஓகே, ஸோ அந்த பிறரை குற்றப்படுத்த நாம் யார்? ஏன்னா இந்த யோபுனுடைய நண்பர்கள் மூவருமே
ஆகாதவன் என்று யோபை ஆகாதவன் என்று தள்ளினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். போக போக அடுத்ததில் பார்ப்போம். பிறரை குற்றப்படுத்த நாம் யார்? உறவினரை விட நண்பர்களே கடின காலத்தில் உதவ வருவார்கள். எவ்வளவு பெரிய செய்தி இதில் இருக்குது அப்படின்னா பாருங்க, யோபுக்கு எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவனுடைய நிலைமை சிறையிருப்பு மாறுறதுக்கு அப்புறமா உறவினர்கள் வருகிறார்கள். ஆனால் அவன் சிறையிருப்பில் இருந்தபோது நண்பர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த உலகத்தில் ஒரு கசப்பான உண்மை இது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாமும் இதை மிக மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி, இது மேலோட்டமான செய்தி, இது 3 தான். இந்த 4 விஷயங்களை மேலோட்டமான செய்தியாக எடுத்துக்கலாம். யோபுவின் சரித்திரம். அப்போது யோபுவின் சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். இது யோபுவின் கதை அல்ல. திஸ் இஸ் நாட் அ ஸ்டோரி ஆஃப் ஜோப். இது யோபுவின் சரித்திரம். இது யோபுவினுடைய சரித்திரம் என்று நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் யோபுவின் சரித்திரம் அப்படின்னே வரும். ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜோப் அப்படின்னு இருக்கும். ஓகே, எழுதப்பட்ட காலகட்டம் கிமு 3000க்கு முன். அதாவது வேதாகமத்தில் முதலில் எழுதப்பட்ட புத்தகம் என்று கருதப்படுவது யோபுவின் புத்தகம். சில நேசேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், வேதத்தில் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்குனே இருக்கிறவங்க சொல்லுவாங்க இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியடில் எழுதப்பட்டது. அதாவது பழைய ஏற்பாட்டு மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்திய புஸ்தகத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த 300 வருஷத்தில் எழுதப்பட்டது யோபு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான பார்வை. ஏனென்றால் எசேக்கியேலில் யோபை பற்றின இது வருது. யோபு, தானியேல், நோவா, இவர்கள் 3 பேரும் இருந்தாலும் அவர்களுடைய நீதிக்காக அவர்களை மட்டுமே அவர்களால் காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு யோபுவை நீதிமானாக காட்டி எசேக்கியேலில் வருகிறது. அது தவறான பார்வை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யோபுவின் புஸ்தகத்தில் நெபுகாத்நேசரை பற்றியோ அசீரியா ராஜாவை பற்றியோ இல்லை பார்வோன்களை பற்றியோ யாரை பற்றி எந்த ஒரு ராஜாக்களை பற்றி பெரிய பெரிய ராஜாக்களுடைய ரெஃபரன்சஸ் இல்லை. அப்போது இவர்களெல்லாம் இது வரத்துக்கு ராஜ்யம் அடைவதற்கு முன்பாக எழுதப்பட்ட நூல். இவர்களெல்லாம் உலகத்தின் முதல் ராஜா யார் அப்படின்னா கில்காமேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தில் நமக்கு அந்த கில்காமேஷ்க்கு தான் நிம்ரோத் அப்படின்ற பட்டப்பெயர் கொடுத்து பராக்கிரமசாலியான நிம்ரோத் அப்படின்னு வேதம் அழைக்கிறது. அப்போது இந்த காலகட்டம் இந்த ராஜ்யங்களுக்கு முன்னாக நடந்தவையாக இருக்கக்கூடும். பாபேல் கோபுர காலகட்டத்திற்கும் வெள்ளத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் நடக்கிறது. ஏன்னா இந்த கில்காமேஷ் என்ற நிம்ரோத் தான் பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு எத்தனித்து அவன் அதில் ஃபெயில் ஆறான் அப்படிங்கிறத நம்ம அக்காடியன் ஏடுகளிலிருந்து பார்க்குறோம். ஸோ எழுதப்பட்ட காலகட்டம் கிமு 3000க்கு முன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் கவிதை புத்தகங்களில் ஒன்று யோபுனுடைய சரித்திரமாக எண்ணப்பட்டாலும் அதில் உள்ள உருவகங்கள், உவமானங்கள், உவமேயங்கள் அநேக கவிஞர்கள், ஆங்கில கவிஞர், ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம், வெதர் இட் இஸ் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஆர் ஆல்ஃபிரட் டெனிசன், they told யோபில் இருக்கும் உருவகங்கள் சிமிலிஸ் மாதிரி வேறு எந்த புஸ்தகத்துலேயும் சிமிலிஸ் நான் பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில கவிஞர் ஒருத்தர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். வேதாகமத்தில் கவிதை புத்தகங்களில் ஒன்று. இந்த கவிதை புத்தகங்கள் ஆக இருந்தாலும் எபிரேயுவில் இவைகள் நம்முடைய கரங்களில் இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் யோபு சரித்திரத்தை முதலில் எழுதியவர் யார் என்பது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்து முதலில் எபிரேயுவை எழுதியது மோசே அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அது அந்த மோசேயினுடைய காலகட்டம் வரைக்கும் சீனாய் மலையில் மோசே
எபிரேயவை முதலில் எழுதினவர் ஆண்டவர். அந்த டேப்லெட்ஸ் தான் உடச்சிடுறாரு மோசே. அந்த டீட்டெயில்ஸ் இப்போ வேண்டாம். ஆனால் அதுக்கு அடுத்த டேப்லெட்ஸ் எழுதுறாரு இல்லையா, கற்பலகைகள், அது வந்து மோசே தான் எழுதுறாரு. முதலில் எழுதிய மனிதன் மோசே அப்படிங்கிறது சரியான பார்வையாக இருக்கும். யோபுவின் சரித்திரம் நமக்கு கிடைத்திருப்பது எபிரேயுவில் என்பதால் முதலில் எழுதியது யார் அப்படின்றது தெரியாது. எழுத்து மொழியாக எபிரேயு இல்லாத பொழுது எழுதப்பட்ட ஒரு காப்பியம். எழுத்து மொழியாக எபிரேயு இல்லாத பொழுது எழுதப்பட்ட காப்பியம் என்பதால் அது அக்காடியன் என்னும் சுமேரிய மொழியிலேயோ அல்லது எகிப்திய மொழியிலேயோ எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். ஓகே, எழுதப்பட்டது அக்காடியன் அல்லது எகிப்திய மொழி. தற்போது இருக்கும் யூத வேதாகமத்தில் உள்ள யோபு சரித்திரத்தை எபிரேய மொழியில் எழுதியவர் மோசே. இது நான் சொல்லலை, யூத தல்முத் பாவா பத்ரா அப்படிங்கிற தல்முத் பாவ்லி, அதாவது பாபிலோனில் எழுதப்பட்ட தல்முத் என்பது யூத கலாச்சார புத்தகம். இது வந்து தேவனுடைய வார்த்தை கிடையாது, யூத கலாச்சார புத்தகம். பாவா பத்ரா என்னும் யூத துறவி எழுதினது பாபிலோனியன் டல்முட்ல அவர் சொல்றாரு, யோபுவை எழுதியது Moses wrote his own book, that is the Torah, and a portion of Balaam in Torah and book of Job அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது வந்து நான் வந்து எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வரல. இதில் இன்டர்நெட்டில் sefaria.org போனீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். பாவா பத்ரா தல்முத் அப்படின்னு போட்டுட்டு பாவா பத்ரா போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். 14b இருக்குது. யோபுவின் புத்தகத்தை எபிரேயுவில் எழுதியது, அது டிரான்ஸ்லேட் செஞ்சது மோசே அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஏடுகள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த சரித்திரம் நமக்கு கிடைத்த விதம், ஊர் என்னும் கல்தேய தேசத்திலிருந்து நம்முடைய ஆபிராம் புறப்பட்டு வந்தார்னு இருக்கு இல்லையா, அந்த ஊர் என்னும் கல்தேய தேசத்தில் தான் உலகத்தின் முதலில் கல்வெட்டுகள் நிறைந்த ஒரு நூலகம் இருந்தது. கல்வெட்டுகள் தொகுத்து வைத்து ஒரு நூலகம் இருந்தது ஊர் என்னும் கல்தேய தேசத்தில். ஸோ கல்வெட்டுகள் மூலமாக இது கடத்தப்பட்டது அப்படின்றது வந்து ஒரு பார்வை. அது கரெக்டு தான். ஏன்னா யோபு தன்னுடைய பிரசங்கத்திலேயே யாராவது இந்த விஷயத்தை ஊழிகளால் செதுக்கினால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ கல்வெட்டு அல்லது ஈயத்தால் இதை உருக்கி செய்தால் நலமாக இருக்கும். அப்போது மோல்டிங் அண்ட் தி ஸ்டோன் கட்டிங், ஸ்டோனில் வந்து எழுதுறது அவர்களுடைய ஒரு விதமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம யோபிலிருந்தே படிக்கிறோம் அதை. ஓகே, ஸோ கல்வெட்டுகள் மூலம் கடத்தப்பட்டு எகிப்திய மொழியிலிருந்து எபிரேயுவுக்கு மோசையால் எழுதப்பட்டது. எகிப்திய மொழியில் மோசே மிகவும் வல்லுநராக இருந்தார். இது வந்து வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 7:22 ஸ்தேவான் சொல்கிறாரு. நான் சொல்லலைங்க, ஆவியானவரால் நிறையப்பட்டு ஸ்தேவான் சொல்கிற விஷயம் அது. ஓகே, அவர் வந்து எனக்கு வந்து திக்குவாய் இருந்துச்சு அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னால் அந்த திக்குவாய் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, 40 வருஷமாக நான் பேசலை எகிப்திய மொழி. 40 வருஷமாக பேசாத ஒரு மொழி. இப்போது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நிறைய மறக்கிறோம், நிறைய ஒக்காபுலரிஸும் மறக்கிறோம். தமிழில் நம்ம தமிழ் படிச்சிருக்கோம், நம்ம எல்லாருமே தமிழ் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஆனால் இப்போது இன்னத்தனை அறிக்கை இச்சரியோர் இவர் தம்மை மன்னியும் என்று பகர்ந்தார் நம் அருள் வள்ளல் இன்னமும் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டுட்ருப்போம். இது ஆக்சுவலாக ரச்சனை ஆத்தரிக்கத்தில் நாம் ஸ்கூலில் படித்த ஒரு பாட்டு. ஓகேவா? இதை நாம் மறக்கிறோம். இப்போது அதே போல் தான் மறந்து விட்டதாக அவர் சொன்னது தான் மோசே வந்து நான் நாக்கு வல்லவன் அல்ல அப்படிங்கிறது. ஓகே, எபிரேயத்தை முதலில் எழுதியவரும் மோசே தான் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். இதில் கடைசி கால நிகழ்வுகளின் நிழலாட்டம் இருப்பதாலோ என்னமோ
ஒரு கடைசி காலத்தில் என்ன நடக்கப் போகுது அதற்கான நிழலாட்டம் இருக்கிறதோ, அதனால தான் ஆவியானவர் நமக்கு இவ்வளவு ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்துள்ளார் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. யோபு சரித்திர ஆராய்ச்சியில் கீசா பிரமிடுகளை வடிவமைத்தவர் யோபு அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. கீசா பிரமிடுகள் அப்படின்றது என்ன அப்படின்னா, பிரமிட்ஸ் அப்படின்னால கீசா பிரமிட்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. அந்த கீசா பிரமிடுகள் வடிவமைத்தவர், டிசைன்டு பை ஜோப் அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் யோபு காலத்திய பார்வோன்கள் விக்கிரக ஆராதனை செய்யாதவர்களாக இருந்தார்கள் அப்படின்ற செய்தியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஓகே, யோபு காலத்திய பார்வோன்கள் யார், இது வேணால் இதுக்கான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நம்முடைய ஸ்டடிக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருந்தால் போதும். ஓகே, யோபுவும் அந்த பார்வோனும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் கட்டடக்கலையில் கொஞ்சம் கை தேர்ந்தவராக தான் யோபு இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேதத்திலேருந்தே தெரியுது. அவர்களுடைய பிள்ளைகள் ஒரு கூடாரத்தில் இல்லை, கூடாரம் இடைஞ்சி வந்து தப்பிச்சிருக்கலாம். அவர்கள் ஒரு நல்ல வீடு, மாளிகையில் தான் இருந்தார்கள். அதனால தான் அது இடிந்து விழுந்த பொழுது அவர்கள் அனைவரும் மரித்து போனார்கள் அப்படிங்கிறத நம்ம வேதத்திலேருந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம். கூடாரத்தில் அவங்க வாசமாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவர்கள் தப்பித்திருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கட்டடக்கலையில் அவர்கள் வல்லுநர்களாக இருந்தார். என் யோபு வல்லுநராக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஓகே யோபு எபிரேயில அவருடைய பெயரை சொல்லணும்னா யோவ் அப்படின்னு சொன்னோம். பா வராது, வா வரும். ஓகே, அது லாஸ்டில் இருக்கிற எழுத்து பெய்ட்டாக இருந்தாலும் கடைசியாக வருவதால் யோவ் அப்படின்னு சொல்கிறது தான் அவர்களுடைய வழக்கம். யோவ் இல்லை, நீங்கள் என்னையா அப்படின்ற அந்த யோவ் இல்லை, யோவ். ஓகே, அலெஃப் யோத் வாவ் பெய்த் இது இருக்கிறது. ஓகே, பெயரின் பொருள் என்னன்னா உபத்திரவம். பெயருடைய பொருளே சஃபரிங். உபத்திரவம் என்பதுதான் பெயருடைய பொருளாக இருக்கிறது. இந்த பொருள் வச்சுட்டு எவனாவது பேர் வைப்பானா ஒரு குழந்தைக்கு? உபத்திரவம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்களா அப்படின்னா இல்லை, யூஸ்வலாக இல்லை. ஸோ இதனால தான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன, யோபு என்பது பெயர் காரணமாக இருக்கலாம். எப்படி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், சொல்லிக் கொடுக்கலனாலும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. எலியா என்பதும் பெயர் காரணமே. எலியாஹூ அப்படின்னா கர்த்தரே தேவன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைத்தார் எலியா. அதனால தான் அது எலியா என்பது ஒரு பெயர் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. அதே போல யோவ் என்பதும் ஒரு பெயர் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆதியாகமம் 46:13 ஒரு யோபு வருது. அது இந்த யோபு இல்லை, அந்த யோபுனுடைய நினைவாக வைக்கப்பட்ட ஒரு பெயராக இருக்கலாம். எசேக்கியேலில் நீதிமானாக சொல்லப்பட்டவர் யோபு, அதை ஏற்கனவே பார்த்தோம். யோபுனுடைய பெயரில் இருக்கும் எண் இலக்கவியல். ஓகே, இது எண் இலக்கவியல், பிப்ளிக்கல் நியூமரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த யோபு அப்படின்றதுலேயே வந்து ஒரு காஸ்பல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அலெஃப் யோத் வாவ் பேத் இதுதான் வந்து யோபுனுடைய பெயரில் இருக்கிற எழுத்துக்கள். ஆலெஃப் தான் ஆட்டின் தலை, குறிப்பிடுவது தேவனை. யோத் என்றால் மேல் தூக்கிய கை, குறிப்பிடுவது இயேசுவை. வாவ் கூடார ஆணி, மனிதனை குறிப்பிடுகிறது. பெய்த் கூடாரம் அல்லது வீட்டை குறிக்கிறது. இதனுடைய கூட்டுத்தொகை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்.
எபிரேய எழுத்துக்கள் தான் எண்களாகவும் இருந்தது அப்படின்றத ஆலெஃப்க்கு 1, யோதுக்கு 10, வாவுக்கு 6, பெய்த்துக்கு 2, கூட்டுத்தொகை 19. 19ல் 1 கூட்டல் 9 போட்டோம் 10, 10ல் 1 கூட்டல் 0 போட்டோம் 1 அப்படின்னு வந்தோம். அப்படின்னா எல்லா விதத்திலையும் இயேசுவை குறிப்பிடுவதாக 1 0 அப்படின்னா தேவனாக இருந்தவர் ஒன்றுமில்லாத அடிமையாக மாறினார். பிலிப்பியரில் நம்ம படிக்கிறோம், அவர் தன்னுடைய தேவத்துவத்தை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் விட்டு நமக்காக அடிமையின் சொரூபமாக வந்தார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த பொருளிலிருந்து வருவது தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்து மனிதனாகி சிலுவையில் கைகள் தூக்கப்பட்ட நிலையில் ஆணியால் கடாவப்பட்டு மனித குலத்தை மீட்க மரித்து உயிர் தெழுந்து அவரது வீடாம் பரலோகத்திற்கு ஏறி சென்றார் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் காஸ்பலே வருது பாருங்க யோபுன்ற வார்த்தைக்குள்ள. அப்போ உபத்திரவம் என்பது உபத்திரவத்தினூடாகத்தான் நான் பரலோகம் செல்ல வேண்டும் அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தோம், உபத்திரவத்தினூடாக நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் போதித்தார்கள் அப்படின்றத நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கிறோம். இந்த உபத்திரவத்தினூடாக பரலோகம் செல்வது அப்படின்னா என்ன அப்படின்னா அதான் காஸ்பல். நாம் உபத்திரவப்படும் பொழுது நாம் இயேசுவை போல மாறுவது தான் காஸ்பல். ஓகே, அடுத்தது ஊட்ஸ் தேசம், தற்போதைய வட சவுதி அரேபியா தேசம் என்றும் இல்லை இஸ்ரவேலுக்கு கிழக்கே உள்ள தேசம், ஏன்னா கிழக்கத்தி புத்திரர் அப்படின்னு இருக்கே அப்படின்னும் சிலர் வடக்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் கிழக்கத்தி புத்திரர் எப்போவுமே பைபிளில் ரெஃபரன்ஸ் கொடுக்குது அப்படின்னா கிழக்கே அப்படின்னா டெஃபினட்டாக இது துருக்கியோ அல்லது ஒரு ஸ்பெயினோ கிடையாது. இஸ்ரவேலுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு கிழக்கே பாருங்கள், கிழக்கே பார்த்தா இருக்கிற தேசம் இது. இப்போது சில நூல்கள் சொல்கிறது இது ஈரான் ஈராக் பிரதேசம் அப்படின்னு. ஸோ அதுவும் கிழக்க தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, யோபு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஊட்ஸ் தேசத்தில் மிகவும் செல்வந்தனாக இருந்தவர், சீமானாக இருந்தவர். இப்போ நம்ம படித்த வசனத்திலேயே அது வருது, சீமானாக இருந்தவர் அப்படிங்கிறது நம்ம படித்த வசனத்திலேயே தெளிவாக இருக்குது. இந்த தேசத்தின் ராஜாவாக இருந்திருக்கலாம். ஓகே, எப்படின்னா அவர் புலம்பும் பொழுது யோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் யாராவது எடுத்து படிங்க. யோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆல்மோஸ்ட் கடைசி ஸ்லைடுக்கு வந்துட்டோம், ஆனால் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு சொல்கிறதுக்கு. பதினாலு 15 பாழ் நிலங்களில் தங்களுக்கு மாளிகையை கட்டின பூமியின் ராஜாக்களோடும் மந்திரிமார்களோடும் அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இளைப்பாறுவேனே. அதாவது நான் பிறக்காமல் இருந்திருந்தா, நான் முதிரா பிண்டமாக இருந்தால் அங்கே இருந்திருப்பேனே. யாரை புதைப்பாங்க? ராஜாக்களுடைய கல்லறையில் ஒரு ராஜாவை தான், ஒரு பிரபுவை தான் புதைப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். 19:9 அதே மாதிரி அவர் புலம்புறாரு. 19:9 ஏதாவது எடுத்தீங்கன்னா படிக்கலாம், நானே படிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். யாருங்க கிரீடம் போட்டிருக்குது? அதுவும் அந்த காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி யார் கிரீடம் போட்டிருப்பாங்க? ராஜா தான் கிரீடம் போட்டிருப்பாங்க. ஸோ அவருடைய வார்த்தையிலிருந்து அந்த தேசத்தின் ராஜாவாக அவர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மிகவும் மதிக்கப்பட்ட சீமான். 29:7-10 படிங்க. யோபு 29:7-10 எடுத்தவங்க படிக்கலாம்.
என்னையும் படிக்க விடுறீங்க. 29:7. நான் பட்டண வீதி படிங்க. நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள். முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோரின் போதுமா, இதுவே போதும். இதுவே ரொம்ப இதுவாக இருக்கு பாருங்க. யார் போன உடனே நிசப்தமாகும்? ஒரு ராஜாவோ அல்லது ஒரு லீடர், ஒரு பெரிய மனுஷன் போனோன்னு கப் சிப்னு எப்படி ஸ்கூலில் டீச்சர் வரைக்கும் கச்சப்பச்சன்னு பேசியிருக்கோம். டீச்சர் வந்த உடனே சத்த நாடியும் அடங்கி எல்லாம் என்ன சொல்லுவாங்களோ, டீச்சர் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு கமாண்டட் ரெஸ்பெக்ட். இஸ் வாஸ் அ வெரி வெரி ரெஸ்பெக்டட் பர்சன் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் இருந்து பார்க்குறோம். ஒரே மனைவியுடன் வாழ்ந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஈவன் அவருடைய பின்னிலைமையில் வந்து எல்லாமே டபுளாக வருது. குழந்தைங்களும் மனைவி மட்டும் ஒன்று தான், சேம். ஓகே, ஒரே மனைவியினோட வாழ்ந்தார். அப்போது அந்த அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துருக்கணும் 20 பிள்ளைங்க பெக்கிறதுக்கு. சீரியஸ்லி அவங்க வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் உமன் ஷி வாஸ். 3 முறை கர்த்தரால் உத்தமன் என்று சான்று பெற்றவர். பாருங்க, 3 முறை, 1 வாட்டி 2 வாட்டி இல்லை, 3 வாட்டி கர்த்தர் யோபுவை உத்தமன் அப்படிங்கிறாரு. கடைசிலையும் உத்தமன்கிறாரு. கடைசிலையும் வந்து அவனை போல நீங்கள் ஞானமாக பேசல அப்படிங்கிறாரு. 42:7 படிக்கிற போது பார்த்தோம்னா யோபை போல், இந்த தாசனாகிய யோபை போல, என் தாசனாகிய யோபை போல. பாருங்க, கர்த்தர் உங்களை மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது என் தாசனாகிய அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அனி அப்தீம் அப்படி அப்து அப்படின்ற வார்த்தை. ஓகே, என் அடிமை, என் தாசன் அப்படின்னு சொல்றது, என் பிள்ளை அப்படிங்கிறது, என் தாசன் அப்படின்னு ஆண்டவர் நம்மை குறித்து பெருமையாக சொல்லுவது என்பது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அப்படி வாழ்ந்தவர் யோபு. தன்னுடைய சிநேகிதர்களால் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவர் யோபு. எலிகுவால் கடிந்து கொள்ளப்பட்டவர் யோபு. ஓகே, எலிகுவால் கடிந்து கொள்ளப்பட்டதை நம்ம வந்து 32ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்குறோம். ஓகே, இந்த 6 அதிகாரங்கள் வந்து நம்ம வரும்பொழுது எலிகுவை பற்றி ரொம்ப டீப் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, யோபனுடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னு பார்க்கணும்னா, he was a metallurgist, உலோகவியலாளர். ஏன்னா அவருக்கு தெரியாமல் இதெல்லாம் பேச முடியாது. அவர் யோபு 28 அவர் பேசுகிறார் பாருங்க. வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொண்ணுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். தெரியலன்னா பேச முடியாது இதெல்லாம். ஓகே, ஸ்மெல்டிங் பாருங்க, செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். அதாவது ஃப்ரம் த ஓர் இட் வில் பி ஸ்மெல்டட். காப்பர் ஓர்லேருந்து ஸ்மெல்ட் பண்ணி வர்றதெல்லாம் யாருக்கு புரியும்? யாருக்கு தெரியும்? அந்த ஞானம் இல்லைன்னா தெரியாது. அவர் ஒரு உலோகவியலாளர். ஏற்கனவே பார்த்தோம், he was a good designer அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா அந்த காலத்தில் கூடாரங்களில் தங்கியிருந்த நாட்களில் மாளிகையில் அவருடைய பிள்ளைகள் தங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் ஒரு வான சாஸ்திரி. அஸ்ட்ரானமர். 26:7 எடுத்தவங்க படிங்க. 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கூமூட்ட கும்பலாக நம்மளுடைய கிறிஸ்தவம் இருந்துச்சு அப்படின்னா, earth was flat அப்படின்றத இருந்துச்சு. ஓகேவா? ரொம்ப அழகாக பைபிள் இருக்குது, அந்தரத்தில் தொங்க வைக்கிறார் அப்படின்னு. ஏன் அந்தரத்தில் தொங்க வைக்கிறத ஃப்ளாட்டாக யாராவது தொங்க வைப்பீங்களாடா, கொஞ்சமாக புரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்தவங்களாம் மற்றதெல்லாம் ஸ்பேராக இருந்தது, இதுவும் ஸ்பேராக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னபோது அவனை கலீலியோவை வந்து கல்லெறிந்த கும்பல் நம்ம கிறிஸ்தவ கும்பல். ஓகே, ஆனால்
இவர் வந்து பூமியின் உருண்டையின் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் தெளிவாக இருக்குது. ஓகே, அதெல்லாம் அறியாத மக்கள் தான் வந்து அப்படி பேசினாங்க. ஓகே, அவர் ஒரு வான சாஸ்திரி. ஓகே, அவர் உத்தரமண்டலத்தை விரித்து அப்படிங்கிறாரு. ஸோ லேர்ன்ட் அபவுட் த ஸ்டார்ஸ் அப்படின்னு. கீசா பிரமிடுகள் போனீங்கன்னா கீசா பிரமிடுகளில் இருக்கிற ஒரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, கரெக்டாக அந்த பார்வோனுடைய இறந்த நாள் அன்று துருவ நட்சத்திரம் இந்த கீசா பிரமிட் மத்தியிலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி வடிவமைத்தவர் யோபு அப்படிங்கிறது தான் வந்து அந்த காலத்தில் இருந்த ஞானத்தில் எப்படி அவங்களால வடிவமைக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா, ஒரு வான சாஸ்திரி அந்த காலத்தில் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தா யோபுவை தவிர வேறு இல்லை. ஈவன் கர்த்தர் பேசும் பொழுது, கர்த்தர் யோபினிடத்தில் பேசும் பொழுது சொல்கிறாரு, இந்தந்த நட்சத்திரங்கள்லாம் நீ வந்து மிருக சீரிஷத்தை நீ பண்ணுவாயோ, ராசிகளை நீ பண்ணுவாயோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நான் உங்ககிட்ட பேசுகிறேன், பெஹிஷித் பாஹா எல்லோஹிம் வா அஷமாயும் வா ஹாரெட்ஸ் அப்படிங்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா நான் இப்போ பேசுனது எப்ரேயுல, ஹீப்ரூவில் ஆதியாகவும் ஒன்று பேசினேன். பெஹிஷித் பாஹா எல்லோஹிம் வா எத் அஷமாயிம் வா எத் ஹாரெட்ஸ் அப்படின்னா ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணுன்னா உங்களுடைய நிலைமைக்கு வந்து இறங்கி வந்து பேசணும். அப்படி தான் ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போது நீ துருவ நட்சத்திரங்களை பார்த்தாயோ ராசிகளை பார்த்தாயோன்னா இவனுக்கு புரிஞ்சிருக்கு, அதால் தான் கேட்குறா, அதால் தான் பேசுகிறாரு. இப்போது நாம் வந்து வானத்தை பார்த்தோம்னா எது பிளியைட்ஸ்ன்னு நமக்கு தெரியுமா? பிளியைட்ஸ் அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வந்திருக்கும். அந்த துருவ நட்சத்திரங்கள் அப்படின்றதுக்கு பிளியைட்ஸ், கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். நம்ம மேலே பார்த்தோம்னா நமக்கு ஒன்றும் கான்ஸ்டலேஷன் தெரியாது, மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஆனால் வான சாஸ்திரிகளுக்கு தெரியும் எந்தெந்த காலத்தில் எப்படி கான்ஸ்டலேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது பூமியினுடைய சுழற்சிக்கும் அவைகளுடைய சுழற்சிக்கும் ஏற்ற விதத்தில் வருகிறது. இப்போ வான சாஸ்திரியாக அவர் இருந்தவர் அப்படிங்கிறத வந்து நம்ம வேதத்துலேருந்தும் கண்டுபிடிக்கிறோம். கீசா பிரமிடுகளை அவர் வடிவமைத்தார் அப்படின்றதுக்கு ஒன் ஆஃப் த கீ திங்ஸ் வானசாஸ்திரியாக தான் இருந்திருக்கணும். அந்த காலத்திய வானசாஸ்திரி யோபு மட்டும்தான் அப்படிங்கிறது. அவர் ஒரு புவியியலாளர், எர்த் சயின்டிஸ்ட். he talks about the core of the earth. அந்த பூமியின் உட்கரு கோர், ஆக சிறந்த கோர், ஆக உள்ள இருக்கிற கோரை பற்றி பேசுகிறார். அது சூடாக இருக்குங்கிறாரு. எப்படிங்க அவருக்கு தெரிஞ்சது சூடாக இருக்கும்னு? 28:5 படிங்க யாராவது. 28:5 பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அகிரியால் மாறினது போல் இருக்கும். பாருங்க, பூமிக்கு அடியில் கோர் ஆஃப் த அர்த்தில் லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ he was so wise. Okay? He knew God's secrets. கர்த்தருடைய ரகசியங்களை, தேவனுடைய ரகசியங்களை அறிந்தவர். அவரே சொல்றாரு 29:4 பாருங்க, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படிங்கிறாரு. கூடாரத்தின் மேலே, ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே என்ன இருந்தது? ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே கர்த்தருடைய மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நிலைத்திருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேவனுடைய ரகசியங்களை அறிந்தவர், அவருடைய ரகசிய செயல்கள் என்னுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படிங்கிறாரு. பிரதான ஆசிரியனாக இருந்தவர், அதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாக வாழ்ந்தவராக இருந்தாலும் அப்பொழுதும் மக்கள் பலியிட்டு கொண்டிருந்தார்கள். நம்ம அதற்கான இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வேதத்துலேருந்து எடுக்கலாம். நோவா பலியிட்டார், ஆபிரகாம் பலியிட்டார் அப்படிங்கிறதுலாம். ஓகே, நோவா ஆபிரகாம்லாம் நியாயப்பிரமாண காலத்துக்கு முந்தி வந்தவர்கள். ஓகே, நோவாவினுடைய வம்சத்தில் வந்த
நோவாவினுடைய வம்சத்தில் தான் யோபு வந்திருக்கணும், ஒரு வழி இல்லை, ஏன்னா எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நோவாவினுடைய வம்சத்தில் வந்த யோபு பலியிடுகிறார், சர்வாங்க தகன பலியிடுகிறார். அது ரொம்ப முக்கியம். சர்வாங்க தகன பலி பிரதான ஆசாரியன் மட்டுமே செய்யக்கூடியது. மற்ற அபிஷேகப்பட்ட ஆசாரியர்கள் செய்யக்கூடாது. ஒன்லி பிரதான ஆசாரியன் மட்டுமே செய்யலாம். ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி நின்று அந்த இரத்தத்தை தோய்த்து 7 முறை சொட்ட வைக்க வேண்டும். இது ஒன்லி பிரதான ஆசாரியன் மட்டுமே செய்ய முடிந்தது. யோபு ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதில் பிரதான ஆசாரியனாக யோபு இருந்தார் அப்படின்னு சொல்கிறீங்களே பிரதர், அப்படின்னா அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பின்வர இதில் பார்ப்போம்னா ரகசிய செயல் இருந்தது அப்படின்னு சொல்கிறார்ல, அதுக்கப்புறமா ஒரு இடைவெளி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பனி மற்றும் ஆறுகளை ஆராய்ந்தவர். யோபு 6:15-20 யாராவது படிங்க. நான் படிக்கல, இப்போ நீங்கள் யாராவது படிங்க. யோபு 6:15-20. ஹலோ, கேக்குதா நான் சொல்றது? என் பலன் கற்களின் வெலனோ, என் மாம்சம் வெண்கலமோ, எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே. 6 தானே படிக்கிறீங்க? 6:12 தானே சொன்னீங்க? 6:15-20 சொன்னோமா? 15 என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள். பாருங்க, காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள். ஏங்க காட்டாரெல்லாம் ஆராய்ஞ்சிருக்கிறாரு. நானும் நீங்களாம் காட்டாரை பார்த்து கூட மாட்டோம். ஓகேயா? நீங்க பார்த்துருக்கீங்களா காட்டாறு? யாராவது? நான் பார்த்தது கிடையாது அட்லீஸ்ட். அப்புறம் ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். அவைகள் குளிர்கால பனி கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்களாகி உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி அனல் பட்டவுடனே தங்கள் சலத்தில் உருவழிந்து போகின்றன. என்னங்க, எப்படி ஆறு உருவாகுதுன்றத சொல்றாரு தன்னுடைய மொழியில. எப்படி ஆறு உருவாகுது அப்படின்றத சொல்றாரு. ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பனியாக இருந்து அது உருகி ஆறாக வருது. ஸோ he was an hydrologist. He was an expert in snow and streams. பாருங்க, வேதத்தில் சாலமோனை போல ஒரு ஞானி இருந்ததில்லை அப்படின்னு வேதம் சொல்றது. அது சரியே. அதற்கு முன்னாடி ஒரு ஞானி அப்படின்னா யோபு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளவு விஷயம் எடுத்துகிட்டு வர்றாரு அவருடைய சரித்திரத்தில். ஓகே, யோபு சரித்திரத்தை படிக்கக்கூடிய வகைகள், நிறைய வகைகள் இருக்கு. சில வகைகள் பார்ப்போம். யோபுவின் நண்பர்கள் யோபுவை குழப்புகிறார்கள் அப்படின்ற ஒரு பார்ட்டு. ஓகே, அப்படின்னு படிக்கலாம். யோபு தன் நீதியில் தரித்து நின்றாலும் சில இடங்களில் சொல்லாடலில் தவறுகிறார். இப்படி ஒரு பார்வையில் படிக்கலாம். சர்வ வல்லவர் என்ற பதம் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதால் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் தேவனுடைய பிரதிநிதிகளே, இப்படியும் பார்க்கலாம். யோபு கவிதையாக எழுதப்பட்டது. அதனுடைய கவித்துவத்திற்காக மட்டும் படிக்கலாம் பிரதர், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை பிரதர் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அப்படியும் பார்க்கலாம். யோபுவின் புத்தகம் ஒரு சுவிசேஷ நூல், இப்படியும் படிக்கலாம். யோபுவை இவ்வளவு வகையாக நம்ம படிக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த முதல் 2 மட்டும் நம்ம தரிச்சிருப்போம். ஏன்னா எஸ்கட்டாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஜோப் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டாபிக். ஓகே, யோபுனுடைய ஸ்டடியாக நம்ம இருந்தாலும் நம்ம இந்த 2 நம்ம மேக்சிமம் பார்ப்போம். யோபுவின் புத்தகம் ஒரு சுவிசேஷ நூலா? ஆமாம். அது இஸ்ரவேலை ஒரு உருவகமாக காமிக்கிறா?
ஆமாம். அது கிறிஸ்தவர்களை உருவமாக காமிக்குதா? ஆமாம். இது எல்லா விதத்திலையும் யோபை படிக்கலாம். ஒரு 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 இதையும் நம்ம வந்து இஃப் வி வேர் அஸ் டிஃப்ரெண்ட் காகல்ஸ் அண்ட் சி we can read the book of Job in a in-depth manner. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம படிக்கலாம். ஆனால் நாம் படிக்க போகிறது ஏன்னா நம்ம இப்போ தான் போன மாதம் வந்து போனதுக்கு முந்தின மாதம் நம்ம வந்து புக் ஆஃப் ரெவலேஷன் முடித்தோம். எஸ்கட்டாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இங்கெல்லாம் கடைசி காலத்தை பற்றி வருது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்ம பார்ப்போம். மற்றவைகளையும் நாம் தொடுவோம். அதுக்காக யோபுவின் புத்தகம் சுவிசேஷம் அப்படிங்கிறத தொடாமல் இருக்க மாட்டோம். ஆனால் மேக்ஸிமம் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் தரித்திருப்போம். ஓகே, யோபுவை குறித்து உங்களுக்கான பார்வை இன்று சற்றே விரிவடைந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, அடுத்த நாட்களில் யோபுவின் புலம்பல் முதல் 3ஆம் அதிகாரத்தில் வருது நம்ம பார்ப்போம். ஓகே, யோபுவின் புலம்பலை பார்ப்போம். நேரம் நடந்ததுன்றதுல நம்ம மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். சாத்தான் வந்து இப்போ வந்து அடித்தது அதெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஓகே, யோபுவின் புலம்பல் ஆரம்பித்து நண்பர்களின் தேற்றுதல் மற்றும் யோபுவின் மறுமொழி அடுத்த 5 நாட்களுக்கு பார்ப்போம். அப்போ யோபுவின் பிரசங்கம் கடைசியாக பிரசங்கம் பண்ணதை ஒரு நாள் பார்ப்போம். எலிகுவின் கடிந்து கொள்ளுதல் அது ஒரு நாளில் முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணுறேன். ஒரு நாளில் முடிக்க முடிஞ்சால் முடிக்கிறேன். எலிகுவினுடைய கடிந்து கொள்ளுதல். ஓகே, கர்த்தரின் மறுமொழி முதல் ஒன்று அல்லது 2 நாட்கள் கர்த்தருடைய மறுமொழி பார்ப்போம். பின்னிலைமை அவர் செய்த ஜெபம் அதை ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. யோபுவை பற்றி யோபுனா யார் அப்படின்றத மட்டும்தான் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் படித்ததுலேருந்தே வந்து விளக்கி காண்பித்திருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? யோபுனா இப்படிப்பட்ட ஒரு பார்வையில் பார்க்க முடியும்னு உங்களுக்கு தோணுச்சா இது வரைக்கும்? சொல்லுங்க. இது எல்லாமே படிச்சதுல ஆண்டவரை பத்தி அவர் வந்து மேன்மையா சொல்றாரு. எல்லாமே ஓகே. ஆனா இடையில இப்ப பாத்தீங்கன்னா 13:27 என் கால்களை 26 மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பழிக்க பண்ணுகிறீர் அப்படின்ற ஒரு குற்றச்சாடல் மாதிரி சில இடத்துல இருக்கு. அது பார்ப்போமா அதெல்லாம் பார்ப்போம். அது எல்லாம் அதுக்காகத்தான் வந்து அந்த இது போட்டதே வந்து சில இடங்களில் அவருடைய சொல்லாடலில் தவறுகிறார் அப்படின்றது போட்டோம். ஓகே, அது பார்ப்போம். அது எல்லாமே கடைசியா ஆண்டவர் பேசுறதும் போது அவன் வந்து நல்லா பேசின மாதிரி தான் அவரோட பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு. அதையும் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இதெல்லாம் தப்பு பண்ணதுனால தான் ஆண்டவர் வந்து அவ்வளோ பெருசாக பேச வேண்டியதாக இருந்தது. ஓகேவா? அதுக்கு அப்புறமா சொல்கிறான் பார்த்தீங்களா, நான் வாயை பொத்திக்கிறேன் அப்படின்னு. அதை தான் கரெக்டுன்னு சொல்கிறார் ஆண்டவர்ன்றது சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? கடைசியாக நான் பேசலப்பா, 2 தடவை பேசுகிறேன், தப்பாக பேசிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னது தான் கரெக்டுன்ற ஆண்டவர் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பேன். ஓகே. ஸோ அவருடைய சொல்லாடலில் அவர் தவறுகிறார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் தவறுனதுக்கான ரீசன்ஸ் தான் இந்த 3 சிநேகிதர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, அதாவது நம்ம தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அடிக்க அம்மியும் நகரும் அப்படின்ற மாதிரி. இந்த அடிக்க அம்மியும் நகர்ந்து கழுத தேஞ்சு கட்டருமா மாறினார் யோபு அப்படின்றத வந்து ஆண்டவர் பார்ல அவரை வந்து அவன் வந்து சன்மார்கன், அவன் வந்து என்னை பத்தி ஒரு குறை சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தானே அவர் எடுத்துக்கிறாரு. அதை சொன்னேன். ஆமாம்மா, அது வந்து ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல அது. அதுக்கு அப்புறமா வர்றதுலேயும் வந்து அவன் வந்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நியாயப்பிரமாணம் இல்லாத காலகட்டம், அவன் தன் பார்வைக்கு எது சரின்னு தோணுச்சோ அதை வந்து செஞ்ச காலகட்டம் அது. ஓகேவா? அந்த காலகட்டத்தில் நம்ம இருந்திருந்தோம்னா, அதாவது என்னை எவனாவத்தை வந்து கொல்ல வரனா அவனை நான் கொண்டுட்டேன்னா பிரச்சனை இல்லை, தப்பில்லை. கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்றது வந்து அப்போ தப்பு இல்லை. எனக்கு நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறமாவே இருக்குது. அது போரில் வந்து இந்த தாவீது கொன்னதெல்லாம் இருக்குதே. ஓகேவா? நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறமாவே அதெல்லாம் இருக்குது, தப்பில்லை அப்படின்னு அவங்க நினச்ச காலகட்டம் அது.
ஓகே, அன்பின் காலகட்டம், அன்பின் பிரமாணம் இல்லாத காலகட்டம் அது. ஓகே, ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம போய் if we transport ourselves to that, then we will come to know what. ஏன் யோபு இது சொன்னார், அந்த சொல்லாடலில் அவர் எதற்காக தவறினார், எதற்காக அவர் அந்த சொல்லாடலில் தவறினார். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். யோபுனுடைய மாறுத்திரம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிட்டு அப்படியே அழகாக வந்து ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டு வர்றார். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் சில விஷயங்கள். அப்போது ஆண்டவரோடு அவரால் பேச முடியுது, புரியுதுங்களா? அப்போவே எப்போது மோசேக்கெல்லாம் முன்னாடியே 3000 கிமு BC 3000. ஸோ அவர் வந்து எப்படி நோவா வந்து தேவனுடைய சஞ்சரித்தாரோ அதே போல் ஒரு சஞ்சரித்தல் நிலைமையில் இருந்தவர் யோபு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம தெளிவாக பார்க்கணும். நம்ம இன்றைக்கி பார்த்ததுலே பார்க்குறோமே, அவருடைய ரகசியவனுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ அவர் சஞ்சரித்தவர், அவர் ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்தவர். ஓகேவா? எப்படி பிரதான ஆசாரியன்றீங்க அப்படின்னா, தட் இஸ் த ஞாபகம் நம்ம பார்க்குறோம். தேவன் வந்து எப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார். ஓகே, கேள்விகள் இருந்தால் கேளுங்க, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஃபர்தர் டவுன் த லைன் நமக்கு நிறைய கற்றுக்க போகிறோம். அதில் வந்து அதில் இருக்காதுங்க. இது இன்னைக்கு சொன்னதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சிஸ்டர் க்ளோரி இன்னைக்கு ஜாயின் பண்ணலை, ஏன்னாச்சும் தெரியல. ஓகே, சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு விசுவாசிக்கிறேன். யாராவது ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நம்ம யார் ஜெபம் பண்ணுறீங்க? ராஜா அண்ணன் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னாங்க. ஸோ நீங்கள் உங்கள் 2 பேரில் யாராவது ஜெபம் பண்ணி முடிங்க. பியூலாக்கா ஜெபம் பண்ணுறீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பியூலாக்கா கேட்குறீங்களா? கேட்குதா? ஓகே, ராஜி நீங்க தான் ஜெபம் பண்ணுமா? அவங்க எடுத்துட்டீங்களா? பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தான் அருமையான வேத பாட வகுப்புக்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. இந்த முதல் வகுப்பை நீ ஆசீர்வதித்தபடியினால ஆண்டவரே ஆரம்ப காரியங்களை தெரிந்து கொள்ள உதவி செய்து தேசத்தை பற்றியும் யோகுவை பற்றியும் அவருடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாய் தெரிந்து கொள்ள கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்றப்பா. அதிகமாக வேதத்தை ஆராய்ந்து அறிந்து நான் எங்களுக்கும் படிப்பிக்கிற சகோதரருக்காகவும் நன்றி சொல்றேன். அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க, இன்னும் அதிகமா அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதே போல நாங்களும் எல்லா காரியங்களிலும் உண்மையா இன்னும் அதிகமா அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளை வாக்குல அர்ப்பணிக்கிறப்பா, இம்மட்டுமா எனக்கு உதவி செய்து இனியும் மீதி இருக்கிற நேரமும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஆமென்.